இன்று நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இருக்கக்கூடிய ஒரு டிசீஸை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும்போது இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும், இதற்கான சிகிச்சை முறைகள் என்ன இருக்குது, இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது வந்து நம்மளுடைய உடலுக்கு அகெயின்ஸ்டா ஒரு எதிரி என்று நினைத்து அகெயின்ஸ்டா வேலை பார்க்கக்கூடியது இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னாக்கா சிஆர்பி, ஆரியபெக்டர், இஎஸ்ஆர் இதனுடைய வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் இருந்தால், ஆரியபெக்டருடைய லெவல் வந்து அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த சிஆர்பியினுடைய லெவல் வேரியேஷன் இருக்குது, அந்த இஎஸ்ஆருடைய லெவல் வந்து வேரியேஷன் இருக்குது என்றால் இது ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று டயக்னோசிஸ் பண்ணலாம். டயக்னோசிஸ் பண்ண பிறகு பிகினிங் ஸ்டேஜில், ஆரம்ப ஸ்டேஜில் இதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஜாயின்ஸ் பெயின் இருக்கும், ஏதோ ஒரு ஜாயின்ஸில் மட்டும் டாமினேஷனாக இருக்கும், வலி வந்து சிவியராக இருக்கும். உதாரணத்துக்கு மூட்டில் அல்லது கையில், ஸ்மால் ஃபிங்கர்ஸில். அப்போ அதற்கான சிகிச்சை முறைகள் எடுக்காமல் விடும்போது ஆல் தி ஜாயின்ஸில் வந்து சிவியரான பெயின் இருக்கும். மார்னிங் பெட்லேருந்து எந்திரிக்கிற போதே வலி இருக்கும், நடக்க முடியாது சரியானபடி. சம்டைம்ஸில் வந்து ஜாயின்ஸில் வந்து சொல்லிங் வரும். அப்போ இது போன்ற சிம்டம்ஸ் வரும்போது நம்ம லேப் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இதில் இந்த மூலத்தில் ஏதாவது வேரியேஷன் இருக்குது என்றால் அடுத்த கட்டம் வந்து சிகிச்சை முறைகள். அப்போ அந்த சிகிச்சை முறைகள் வந்து பார்க்கும்போது இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியுமா என்று கேட்டுள்ளார்கள். ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்தவரை ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். ஸ்டேஜ் 1, 2 and 3 இவங்க 3 லெவலில் இருந்தால் கூட ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஒரு தொடர் சிகிச்சையாக கொடுக்கும்போது ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். அதற்கு ஓசோன் தெரப்பி அண்ட் அக்குபஞ்சர், வர்ம சிகிச்சை அண்ட் நியூட்ரிஷன் தெரப்பி. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி வேல்யூஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான சிகிச்சை முறைகள் இன்டெகிரேட்டிவ் மெடிசனில் கொடுக்கும்போது குறிப்பிட்ட நாளில் 3 to 6 months அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அப்போ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் எதாவது பண்ணியிருக்கீங்கன்னாக்கா நிச்சயம் அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி நார்மல் கொண்டு வந்திருக்கோம். டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனலில் பேஷண்ட் ஃபீட்பேக்கை கொடுத்துருப்பாங்க பாருங்கள், எந்த லெவலுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி நார்மலுக்கு இருக்குது என்பதை. ஆகவே ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து விட்டது, அவ்வளோதான் நம்மளுடைய லைஃப் என்று நினைக்காமல் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் மூலம் இதை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம்.